வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இது போல் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்க, ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ணி அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒர்க் ஆகும். இந்த ஐபிஓ வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரே மார்க்கெட்டில் இவங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது கிரே மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மமதா மிஷினரின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்தது. இந்த கம்பெனி வந்து ஹை டிமாண்ட் இருந்தது. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% மேலே இருந்தது. இப்போ நீங்கள் 15,000 கொடுத்து நீங்கள் ஒரு லாட் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15,000 கொடுத்து நீங்கள் பை பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் போது ஆல்மோஸ்ட் 100% லிஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 15,000 மேலே வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஓவராலாக 30,000 உங்கள் கைக்கு வந்திருக்கும். இதுதான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஷார்ட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், ஒரு ஷேர் வந்து 1000 rupees கொடுக்குறாங்க. 1000 rupees ஷேர் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 50% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 rupees இருக்க ஷேர் வந்து பிரைமரி மார்க்கெட்டில் 1000 rupeesல இருக்குது, ஐபிஓவில் இருக்க வரையும். இப்போ அது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது 1500 லிஸ்ட் ஆகும். இதுதான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100% யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே போல் இதை வந்து செபி ரெகுலேட் பண்ணல. இது வந்து ரெகுலேஷன்ஸ் கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையோ ஆப்ஸ்லையோ தான் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வரீங்கன்னா, ஏன்னா நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா 100% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100% ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஒரு கம்பெனியோட க்ரோத் என்ன, இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு பார்க்காம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்டிங்கில். அதில் ஒரு கம்பெனி தான் வந்து டாக்டர் அகர்வால்ஸ் ஐபிஓ வரும்போது நான் வந்து தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் எதுவுமே பார்க்காம நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி அந்த மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது எனக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 400 to 500 எனக்கு லாஸ் தான் ஆச்சு அந்த ஐபிஓ அப்ளை பண்ணி. அதனால என்ன சொல்ல வரேன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100% நம்பவே கூடாது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு ப்ரெடிக்டபிள் தான். இப்போ ஒரு 50% லிஸ்ட் ஆகணும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குன்னா அது ஒரு 30 to 40% லிஸ்ட் ஆகலாம். லாஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். 50% கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இது வந்து எப்படி வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வருதுன்னா, கிரே மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இது வந்து வரும். இப்போ க்ரோவில் ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சாங்க. க்ரோ 0 ஏஞ்சல் எந்த புரோக்கராக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஐபிஓ லான்ச் ஆகுதுன்னா, இப்போ 1ஆம் தேதி லான்ச் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ப்ரீ அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ப்ரீ அப்ளையை பொறுத்து தான் இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நிறைய கம்பெனி ப்ராஃபிட் ஆகிருக்கு, நிறைய கம்பெனி லாஸ் ஆகிருக்கு. இன்னும் புரியாமல் சொன்னால் பேடிஎம்க்கு வந்து செம டிமாண்ட் இருந்தது ஐபிஓ வரதுக்கு முன்னாடி செம டிமாண்ட் இருந்ததுனால இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது பாசிட்டிவ் லிஸ்ட் ஆச்சு. ஆனால் இது வந்து லாங் டேர்ம் ட்ரேட் ஆக நெகட்டிவ்ல தான் போச்சு. இதே போல தான் வந்து மமதா மிஷினரி சொல்லலாம். மமதா மிஷினரி கிட்டத்தட்ட 100% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தது. இப்போ நீங்கள் 1000 rupees ஒரு ஷேர் இருக்குன்னா லிஸ்ட் ஆகும்போது 2000 rupeesக்கு லிஸ்ட் ஆகும். இது வந்து மமதா மிஷினரியில் நடந்தது. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 8 months கிட்ட ஆகுது. ஆனால் அது எந்த ரிட்டர்ன்ஸுமே தரல. இப்போ வந்து அது 20 to 25% கிட்ட லாஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால தான் கிரே மார்க்கெட்டை 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ். ஜிஎம்பி பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஃபேக் ஜிஎம்பி போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கெல்லாம் இவங்க ஃபண்ட் கொடுத்து இவங்க வந்து ஜிஎம்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ்லாம் இது போல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து செபி ரெகுலேட் பண்ணாததுனால இவங்க வந்து எவ்வளோ ஃபண்டு வேணாலும் கொடுத்து ஜிஎம்பி வந்து 15%, 100% இது போல் கொடுத்து ஓவராக ஹைப் கிரியேட் பண்ணி இவங்க வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜிஎம்பி பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் ஜிஎம்பியை மட்டுமே 100% ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜிஎம்பி வந்து ஓரளவு ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இருக்குமே கண்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து ஜிஎம்பி மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும், அதோட வேல்யூவேஷன்ஸ் இது எல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல் ஜிஎம்பி வந்து நாட் கேரண்டி. இது வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது இந்த ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓரளவு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஓரளவு தான் நம்ப முடியும். 100% ட்ரஸ்ட் பண்ண முடியாது ஜிஎம்பி பொறுத்த வரையும். கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஓவராக ஹைப் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில். ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ், ஃப்ளக்சுவேஷன்ஸ், மார்க்கெட்ஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பார்த்து தான் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணணும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 50% இருக்குது, 70% இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணக்கூடாது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, இதோட மெயின் ரீசன் என்னென்னா,
FIIs, DIIs, HNIs இவங்க எல்லாரும் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. FIIs சொல்ல போனால் ஃபாரின்லேருந்து இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த கம்பெனியில். இந்த கம்பெனியில் பண்ணும்போது என்ன ஆகுனா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதோட டிமாண்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே போல் தான் HNIs சொல்ல போனால் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ். இவங்க கையில் வந்து நிறைய பணம் இருக்கும். இவங்க வந்து பிக் HNI, ஸ்மால் HNI இது போல தான் அப்ளை பண்ணுவாங்க. நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் 1 லாட் இல்லை 2 லாட் அப்படி தான் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இவங்களாம் வந்து 10 lakh 50 lakh இது போல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம மமதா மிஷினரி கூட எடுத்துக்கலாம். மமதா மிஷினரி பார்த்தீங்கன்னா 100% மேலே லிஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. ஏன்னா நானே மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணேன். என்னோட ஃபோனில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லலாம் அப்ளை பண்ணி யாருக்குமே கிடைக்கல. இது வந்து டிமாண்ட் அதிகமான கம்பெனி. ஆனால் இப்போ வந்து அது ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 25% கிட்டே லாஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால கிரே மார்க்கெட் 100% ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ரெகுலராக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.